அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எம்மில் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 107 பக்கம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஐஎன்எம்மில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து நான் ஒரு 3 இல்லை 4 பார்ட் வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஜிகே வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த டாபிக் ரிலேட்டடாக எங்கெங்கே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஐஎன்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 கொஷின் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து குஷ் போட்டிருக்கேன். ஸோ போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம், முஸ்லீம் லீக், முஸ்லீம் தொகுதி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பொறுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கம் அப்படின்றது யார்? சையத் அகமது கான் அப்படின்றவர் வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்தது தியோபந்த் இயக்கம் பார்த்திங்கன்னா மௌலானா ஹுசைன் அகமது அப்படின்றது கொண்டு வந்திருப்பார். முஸ்லீம் லீக் யாருங்க? முகமது அலி ஜின்னா வந்து கொண்டு வந்திருப்பார். முஸ்லீம் தொகுதி வந்து சார் ஆகா கான் அப்படின்றவர் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்கு தான். ஓகேங்களா? பீகார் அப்படின்றது யார் அப்படின்னா இப்போ வந்து கன்வர் சிங் அப்படின்றவர் இருப்பார். கன்வர் சிங், பீகார் அப்படின்றது கன்வர் சிங். கான்பூர் இதெல்லாமே எது குறிக்குது அப்படின்னா அந்த 1857 போர் நடக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த போர் ரிலேட்டடான கொஷின்ஸு. ஸோ அந்த 1857 போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுலேருந்து கண்டிப்பாக வந்து 2லேருந்து 3 கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 1857 போரில் மட்டும். ஓகேங்களா? ஸோ பீகார் அப்படின்னா யார் அங்கே வந்து அந்த புரட்சியில் அது வந்து தலைமை தாங்கியிருப்பா அப்படின்னு பார்த்தா கன்வர் சிங்கு. கான்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப். கான்வர் சிங் வந்து பீகாரில் வந்து கான்வர் சிங், கான்பூரில் வந்து நானா சாஹிப்பு. ஜான்சியில் வந்து எந்த இடத்துக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க? ஜான்சி லக்ஷ்மி பாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க. அடுத்து லக்னோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேகம் ஹசரத் மஹால் அப்படின்ற வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் பொறுத்துக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1858. ஸோ இந்திய அரசு சட்டம் 1858 என்ன பண்ணுது அப்படின்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது எது? இந்திய அரசு சட்டம் 1858. இந்திய கவுன்சில் சட்டம் 1909 என்ன பண்ணுது? முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதியை உண்டாக்குதலில் கொண்டு வராங்க. அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1919 என்ன பண்ணுது? மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டுட்டு வராங்க. இந்திய அரசு சட்டம் 1935 என்ன பண்ணுது? மாநிலத்தில் சுயாட்சி. இதன் அடிப்படையில் 1937 காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜி அவர்கள் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக்க தான். ஓகேங்களா? ஸோ சூரத் பிளவு எப்போ நடந்துச்சு? 1907. வங்கப்பிரிவினை எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1905. மாண்டே மார்லி சீர்திருத்தம், மாண்டே மார்லினாவே 1909. ஓகேங்களா? இந்திய முஸ்லீம் கட்சி தொடங்கப்பட்டது 1906 வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா கொண்டாடிய தினம் எது அப்படின்னா 22 டிசம்பர் 1939. ஆக்சுவலாக 1937 முன்னாடி பார்த்தா இல்லைங்களா சுயாட்சி கொண்டு வருவாங்கள்ல 1935. அதன் அடிப்படையில் 37 காங்கிரஸ் வந்து ஆட்சி பெறுவாங்க. அதாவது எலெக்ஷனில் நின்று ஆட்சி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போரில் வந்து இந்தியர்களை பயன்படுத்தியதற்காக இவங்கக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணலை அப்படின்றத என்ன பண்ணுவார்? 1939 டிசம்பர் 22 முகமது அலி ஜின்னா அதை ராஜினாமா பண்ணிவிடுவாங்க. அதனால் முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா சுதந்திர தினமாக கொண்டாடுவார். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து காங்கிரஸ் அமைச்சர் ராஜினாமா செய்ததை விடுதலை தினமாக கொண்டாடியவர் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1928 நடைபெற்ற பம்பாய் நூற்பாலை போராட்டத்தை வழிநடத்திய அரசியல் கட்சி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த கட்சி அப்படின்னா இந்திய பொது உடைமை கட்சி தான் அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பம்பாய் நூற்பாலை போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1928. ஸோ அந்த நூற்பாலை போராட்ட தலைமை தாங்கியது இந்திய பொது உடைமை கட்சி. அதிகார மாற்றத்திற்காக பிளான் பால்கன் எனும் திட்டத்தை தயாரித்தவர் யார்? யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. ஓகேங்களா? அதிகார மாற்றத்திற்காக பிளான் பால்கன் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டது மவுண்ட் பேட்டன் பிரபு.
பகத்சிங் எப்பொழுது லாகூரில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா 23 மார்ச் 1931 வந்து என்ன பண்ணுவார், பகத்சிங் வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. அடுத்து வந்து கீழ்கண்ட அனைத்து இணைகளுக்கும் இந்தியாவில் ஆங்கிலேயர் மேற்கொண்ட பத்திரிகை கொள்கையை பற்றியது. எதில் தவறானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லைசன்ஸ் சட்ட அனுமதி 1857, பத்திரிகை சட்டம் 1867, தடை சட்டம் வந்து 1870, தாய்மொழி பத்திரிகை சட்டம் வந்து 1873. ஸோ இதுதான் தவறானது. சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமடி என்பது முக்கிய சூழ்ச்சியாக இருந்தது. இதை யார் கூறியார் அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரியும், மகாத்மா காந்தி வந்து கூறியிருந்திருப்பார். அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் முதலாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் எப்போனா 1911 டிசம்பர் 27. இப்போலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டோட வந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்றது பார்த்துக்கோங்க. 27 டிசம்பர், அதாவது நம்ம காங்கிரஸ் மாநாடு எப்பயுமே பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்தில் தான் வைப்பாங்க. ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது ப்ளஸ் இயர். அடுத்து வந்து மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் இப்போ ஜனவரி 30, 1948 வந்து இறந்துருப்பார். இது வந்து நம்ம புது புத்தகத்தில், ஸ்கூல் புத்தகத்தில் 6th கூட இது இருக்குது. ஜனவரி 30, 1948. ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என அழைத்தவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. ஸோ அப்போ வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை வழங்கியவர் மகாத்மா காந்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட நிகழ்வுகளில் கால வரிசைப்படி விடைகளை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது, சாம்பிரான் சத்தியாகிரகம். அதுக்கு அடுத்து வந்து ரவுலட் சத்தியாகிரகம். 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம். 4வது வந்து தனிநபர் சத்தியாகிரகம். கடைசியாக நடந்த சத்தியாகிரகம் தனிநபர் சத்தியாகிரகம் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக்க. காந்திஜி அப்படின்னா என்னது, செய் அல்லது செத்துமடி. மேலே பார்த்தோம் இல்லைங்களா. முஸ்லீம் லீக் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. முஸ்லீம் லீக் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, பிரித்து விட்டு வெளியேறினா என்ன சொல்லியிருப்பாங்க, பாகிஸ்தானையும் இந்தியாவையும் தனித்தனி, அதாவது முஸ்லீம்களுக்கு தனிநாடு, இந்துக்களுக்கு தனிநாடு அப்படின்னு பிரித்துட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரர்கிட்ட கேட்டிருப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸ் டெல்லி சாலோ அப்படின்னு சொல்லியிருப்பார். சுவாமி தயானந்தர் வேதத்திற்கு திரும்புகன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையாக இருந்திருக்கும். என்னென்னா ஆல்ரெடி வந்து ஹிந்துவாக இருந்தவங்க கிறிஸ்டின் முஸ்லீமாக மாறினவங்களுக்கு திரும்ப வந்து சுற்றி அப்படி இயக்கத்தின் மூலயமா நீங்கள் வந்து திரும்ப ஹிந்துவாக மாறிக்கோங்க, இதுதான் நம்மளுடைய தாய் மதம், தலைமை மதம், இங்கேருந்து தான் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்தோன்னா முதல் முறையாக நேரு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க 1929 தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா. 28 அவங்க அப்பா வந்து தலைமை தாங்கியிருப்பார். 29வது காங்கிரஸ் மாநாட்டில் வந்து நேரு வந்து தலைமை தாங்குவார். சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவை பாதுகாத்தவர் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறார், சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவை பாதுகாத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபாலாச்சாரி வந்து கூறியிருந்திருப்பார். அடுத்து வந்து 1939 கிபி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து பதவி விலகினார். ஏனென்றால் காந்தியின் எதிர்ப்பின் காரணமாக நிர்வாக குழுவை அமைக்க தவறிவிட்டார். ஆக்சுவலாக இது வந்து தவறான கூற்று. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, இதுதான் ரைட்டுன்றாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல சுபாஷ் சந்திர போஸ் ஐயா மட்டும் வந்து நான் விலக மாட்டேன், நான் தான் காங்கிரஸோடைய தலைவராக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்தியாவுடைய நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்கும். அமெரிக்கா இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட மண்டிடுறாங்கல்ல, அதாவது சுதந்திரம் அதாவது வெள்ளைக்காரன்ட்ட நம்ம வந்து சுதந்திரம் பெறுறதுக்கு முன்னாடியே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சுதந்திரம் கிடைக்கும். இன்றைக்கி இந்தியாவில் வந்து இந்த தலைவிரிச்சு ஆடுற அந்த அரசியல் கட்சிகளோட ஆதிக்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மக்களை ஏமாத்துறது, சுரண்டுறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாமல் இந்தியாவுடைய பொருளாதாரமும் இந்தியாவுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் வேறு மாதிரி இருந்திருக்கும். அரசியலமைப்பு சட்டம் வந்து வேறு மாதிரி 100 மடங்கு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக சுபாஷ் சந்திர போஸ் இது விலகாமல் இருந்திருக்கணும், அது விலகிட்டார். அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொல்கிறாங்க. கிபி 1939. ஓகேங்களா. அப்போ தான் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து என்ன பண்ணுவார், தலைவருக்காக எதிர்த்து நிற்பார். தலைவராக நின்று சுபாஷ் சந்திர போஸ் தான் எல்லாருமே விரும்புவாங்க, அதில் ஜெயிப்பார். அதில் ஜெயிச்சதுக்கப்புறம் காந்தி என்ன பண்ணுவார், அவர் வந்து வேறு ஒருத்தர் நிறுத்துவார். ஓகேங்களா. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா நிற்க மாட்டேன்னு சொல்லுவார், ஆனால் நிறுத்துவார். நேருவை நிற்க சொல்லுவார். நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் தோழர்கள். ஓகேங்களா. ஆனால் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவார்னா நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். சுபாஷ் சந்திர போஸுக்கு அன்றைக்கி அவ்வளோ பெரிய வீரமும் இது இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவை பாதுகாக்கிறது இந்திய தேசிய இராணுவம் தான். ஸோ இராணுவம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கினவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். அப்போ வந்து அவர் ஆட்சி அமைச்சிருந்தால் இன்றைக்கி இந்தியாவோட நிலைமை எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்திய சுதந்திரம் பெற்ற சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யார்
ஆச்சாரியா கிருபாலனி அப்படின்றவர் இருப்பார். 1947 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் ஆச்சாரியா கிருபாலனி. இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வாசகத்தை கூறியவர் முகமது இக்பால். இன்குலாப் சிங்காபால் அப்படின்ற வாசகத்தை கூறியவர் யாருன்னா முகமது இக்பால். இவர் ஃபஸ்ட்டு இந்தியர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமை உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் முதல்ல இந்துக்களுக்கு தனியான நாடு, இஸ்லாமியருக்கு தனியான நாடு வேணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா முகமது இக்பால் தான் சொல்லியிருப்பார். மெரினா கடற்கரையில் பிபின் சந்திரபால் எந்த ஆண்டில் மிகப்பெரிய கூட்டத்தில் உரையாற்றினார் அப்படின்னா 1907. ஓகேங்களா. ஸோ பிபின் சந்திரபால் இங்கே மெரினா கடற்கரையில் கூட்டத்தில் உரையாற்றுவார். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, பாரதியார், வஉசி சிவா, வஉசி சுப்பிரமணிய சிவா 3 பேர்த்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கள் கட்டம் கட்டிடுவாங்க. கீழ்காண்பவற்றுள் இந்தியாவின் முதல் பிராந்திய செய்தித்தாள் எது அப்படின்னா சம்பாத் கௌமுகி. ஓகேவா. இந்தியாவின் முதல் பிராந்திய செய்தித்தாள் சம்பத் கௌமுகி. 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தில் தேசிலிருந்து வேதாரண்யம் நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டார். யார்? ராஜாஜி மேற்கொண்டிருப்பார். ஓகேங்களா. எங்கே இருந்தால் அப்படின்னா திருச்சியிலேருந்து மேற்கொண்டிருப்பார். திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடந்து போயிருந்திருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமன் நேஸ்டி இன்டர்நேஷ்னல் என்ற அமைப்பு 1961 பிரிட்டிஷ் வழக்கறிஞரால் நிறுவப்பட்டது. அவர் யாருன்னா பீட்டர் பெனிஷன். ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான அதாவது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். கீழ்காணும் கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதாவது லாலா லஜபதி ராய் ஒரு சிறந்த பேச்சாளர். ரைட்டு. அவர் ஒரு டஜன் புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார். ஒரு டஜன் இதை 12 புத்தகங்கள் நினைக்கிறேன். மேலும் பல பத்திரிகைகளின் பதிப்பாசிரியராக இருந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான விளக்கம் அல்ல. ஓகேங்களா. சிறந்த பேச்சாளருக்கும் புத்தகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கரெக்டாக எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதனால தான் சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2006 பிப்ரவரி 2. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2006 பிப்ரவரி 2. கல்கத்தாவின் மேயராக திரு சிஆர் தாஸ் யாரை தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரியாக நியமித்தார்? சிஆர் தாஸ் யாரை தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரியாக நியமித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். கீழ்குறிப்பிட்டவர்களில் இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இந்திய குழுவினரை நுண்ணிய சிறுபான்மையினர் என கூறியவர் யார்? டஃப்ரின் பிரபு. ஓகேங்களா. நுண்ணிய சிறுபான்மையினர் படித்த இந்தியர்கள் என்னன்னு சொல்கிறாங்க? நுண்ணிய சிறுபான்மையினர் சொல்லுவாங்க யார்? டஃப்ரின் பிரபு. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான வாக்கியங்களை குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்க. 1929 பிப்ரவரி 18. ஓகேங்களா. அன்று சைமன் குழு சென்னைக்கு வந்தது. அதாவது பிப்ரவரி 18 பார்த்துக்கோங்க. 1929 வந்ததுன்னு நமக்கு தெரியும். பிப்ரவரி 18 தான் சைமன் குழு வருது. நீதி கட்சியில் இருந்த ஆர் ராமசாமி முதலியார் சைமன் குழுவை வரவேற்றார். அப்போ நீதி கட்சி நம்ம ரொம்ப பெரிய கட்சி, ரொம்ப நல்ல கட்சின்னு சொல்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நீதி கட்சி சைமன் குழு வரவேற்கும். வேதாரண்யம் யாத்திரைக்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறை தண்டனை பெற்றார். ரைட்டு. வஉசி சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை அமைத்தார். இல்லை, அதாவது அதை அமைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பார். அதற்கு அமைத்து தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா பாண்டித்துரையார் அப்படின்றவர் தலைமை தாங்கி இருந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரைட்டு மாதிரி தெரியும். வஉசி சிதம்பரம் பிள்ளை நியூ புக்கில் பார்த்தீங்க, ஸ்கூல் புக்கில், அதாவது தமிழ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அவர் அந்த கம்பெனி நிறுவுறதுக்காக முயற்சி எடுத்திருப்பார். அந்த கம்பெனிக்கு தலைமை தாங்கினவர் யார்? அதாவது அவர் நிர்வாக இதில் தான் இருந்திருப்பார். அந்த கம்பெனிக்கான தலைவர், அதை இயக்கியவர், அமைத்தவர் யார் அப்படின்னா பாண்டித்துரையார். 1901 பார்த்திங்கன்னா 4ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் நிறுவனம். அதற்கான காரணமாக இருந்தவரும் பாண்டித்துரையார் தான். கீழ்கண்ட வாக்கியங்களில் எந்த வாக்கியம் சரியானவை அல்ல? ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி திட்டம் நாட்டின் அரசியல் பிணக்கை தீர்க்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டது. ரைட்டு. 1939 நவம்பரில் லண்டன் 3ஆம் வட்டமேசை மாநாட்டில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கூட்டப்பட்டது. 30, 31, 32. கிரிப்ஸ் தூதுக்குழு டெல்லி 22 மார்ச் 1942 வந்தது.
ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ வராங்கன்னு பாருங்கள், 22 மார்ச் 1942. கிரிப்ஸ் தூதுக்குழு அரசியல் நிர்ணய சபையை அமைத்தது கிடையாது. ஸோ அப்போ இதுதான் தப்பு. மாற்றம் விரும்பாதவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அன்சாரி, ராஜேந்திர பிரசாத், சிந்தியா. மாற்றம் விரும்பாதோர், இவங்களாம் மாற்றம் விரும்பாதவங்க. யார் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அன்சாரி, ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? இவங்க 3 பேர் வந்து மாற்றத்தை விரும்பாதோர். ஆனால் இவங்க தான் நம்மளுடைய நாட்டுடைய முக்கிய தலைவர்களாக இன்று இருக்காங்க. மாற்றத்தை விரும்பாமல் இருந்தவங்க எப்படி தலைவராக முடியும்? அப்போ மாற்றத்தை விரும்பணும்னு நினச்சவங்க இன்றைக்கி வந்து பெருசாக மக்கள் மனசுலையோ இல்லை புத்தகத்துலையோ இல்லை, இல்லையா? கீழ்கண்ட இணையில் எவை எது சரியாக இணைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 4வது மட்டும் தான். நீதி கட்சி தோல்வி அடைதல் அப்படின்னா 1935, 37 தான் நீதி கட்சி தோல்வி அடைவாங்க. ஓகேங்களா? இனவாரியான அரசாணை 1921, படையாளர் தேர்வு வாரியம், பணங்கள் அமைச்சரவை, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நீதி கட்சி வந்து 1937 தான் தோல்வி அடையும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. திட்டமிடுதலும் ஏழைகளும் அப்படின்னா என்னது? பிஎஸ் மின்ஹால் அப்படின்றவர் கொண்டு வந்திருப்பார் திட்டம். ஜனநாயக சமத்துவம் அப்படின்றது ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் அகலநோபிஸ் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து 1951ஆம் ஆண்டு பொருளாதார கொள்கை அப்படின்னா பிவி நரசிம்ம ராவ். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, அடுத்த கொஷின்ஸ் வந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே, பாய்.